அறந்தாங்கியில் ஆம்லெட்டில் உப்பு இல்லாததால் ஏற்பட்ட சிறு தகராறில் டிரைவர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சண்டையை தடுக்க வந்த நபரை சம்பந்தமே இல்லாமல் அடித்துக் கொன்ற போதை கும்பலுக்கு உரிய தண்டனை கிடைக்குமா? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வல்லவாரி கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவர் ஞானசேகரன். வல்லவாரி கடை வீதியில் மீனாட்சி என்ற பெயரில் ஹோட்டல் நடத்தி வருகிறார். இந்த கடையில் 42 வயதான சுரேஷ் என்பவர் புரோட்டா மாஸ்டராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த புதன்கிழமை இரவு பேக்கரி மாஸ்டர் ஜான் என்பவர் மது அருந்திவிட்டு போதையில் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துள்ளார். அப்போது சாப்பிட ஆம்லேட் கேட்டவர் அதில் உப்பு இல்லை என கூறி தகராறு செய்துள்ளார். சிறுவாய் தகராறு பெரும் வாக்குவாதமாக மாற பரோட்டா மாஸ்டரும் கடை முதலாளியும் சேர்த்து ஜானை தாக்கியதாக கூறப்படுகிறது. பரோட்டா கடையில் அடி வாங்கிய ஜான் தொடர்ந்து 2 நாட்களாக வீட்டிற்கும் செல்லாமல் கடைக்கு வேலைக்கும் செல்லாமல் கடும் ஆத்திரத்தில் சுற்றி வந்துள்ளார். பின்னர் பட்டுக்கோட்டையில் உள்ள தனது உறவினர்கள் வீடுகளுக்கு சென்ற அவர் தன்னை ஒரு ஹோட்டலில் அடித்து விட்டனர் என கூறி அழுதிருக்கிறார். தனது தம்பி டேவிட் என்பவருக்கும் ஃபோன் செய்து தனது வேதனையை பகிர்ந்துள்ளார். இதையடுத்து அவர்களில் சுமார் 8 பேர் கும்பலாக கிளம்பி வெள்ளிக்கிழமை இரவு 10:30 மணி அளவில் வல்லவாரியில் உள்ள அந்த ஹோட்டலுக்கு சென்றுள்ளனர். ஒரு முடிவுடன் வந்த அந்த கும்பல் ஆம்லேட் மற்றும் கொத்து பரோட்டா ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தனர். பரோட்டா மாஸ்டர் சுரேஷ் ஆம்லேட் போட்டு கொண்டிருந்த போது அந்த கும்பலில் ஒருவர் பின்புறமாக வந்து பீர் பாட்டிலால் தலையில் ஓங்கி தாக்கியுள்ளார். பாட்டில் சில்லு சில்லாக உடைந்து சிதற புரோட்டா மாஸ்டர் தலையில் இருந்து ரத்தம் பலவென கொட்டி உள்ளது. இதையடுத்து 8 பேர் கொண்ட கும்பல் கடையை சூறையாட ஆரம்பித்தனர். தடுக்க வந்த கடை உரிமையாளர் ஞானசேகரனை அடித்து உதைத்து தூக்கி வீசி உள்ளனர். கடையை அந்த கும்பல் துவம்சம் செய்து கொண்டிருந்த போது அந்த வழியாக சாலையில் சென்ற டிரைவர் பிரபு என்பவர் கடைக்குள் வந்து சண்டையை விலக்கிவிட்டுள்ளார். அப்போது மது மற்றும் கஞ்சா போதையில் இருந்த அந்த கும்பல் பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். அந்த இடத்தை ஒரு வழி செய்துவிட்டு அங்கிருந்த அந்த கும்பல் தப்பிச் சென்றது. அருகில் இருந்தவர்கள் காயமடைந்து கிடந்த பிரபு மற்றும் ஞானசேகரன், சுரேஷ் ஆகியோரை மீட்டு அறந்தாங்கி அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக தூக்கிச் சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஓட்டுநர் பிரபு இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். மற்ற இருவரும் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சம்பந்தமில்லாமல் பிரபுவை தாக்கிக் கொன்றவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் ஆயங்குடி வல்லவாரி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த அறந்தாங்கி வட்டாட்சியர் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததின் பேரில் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. வல்லவாரியில் கொலை செய்துவிட்டு பட்டுக்கோட்டையில் பதுங்கியிருந்த ஜான், டேவிட், விக்கி, அஜித் குமார், ஜான் மில்டன், கார்த்திக், அஜித், சிலம்பரசன் ஆகிய 8 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆம்லெட்டில் உப்பு இல்லை என்பதால் ஏற்பட்ட பிரச்சனையில் ஒரு உயிர் பரிதாபமாக பறிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.